உள்ள பிரச்சனைகள்லாம் சரியாயிடுச்சு. அது ஒன்று. ரெண்டாவது அவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நம்ம சாமிகளும் கூட தெய்வம் கடை இங்கே இருக்கு கோயிலில் தான் எடுத்துகிட்டு போகிறோம். அது ஒரு கோயிலில் சாமி இல்லைன்னு தான் சொல்கிறேன். அவங்களுக்கு வந்து அந்த தெய்வங்களுடைய அனுகிரகமும் அந்த ஆசல் மாசருடைய அனுகிரகங்களும் வந்து அவங்களுக்கு உறுதுணையாக பண்ணுறாங்க. எந்த இடத்துல அவங்களுக்கு வழி இருக்கோ அது அந்த வழி வந்து தன்னால் அவர் தியானம் பண்ணையிலேயே அவங்களுக்கு அந்த வழியெல்லாம் போகிறது தெரியும். தெரியுதான் அவங்களுடைய மாஸ்டரே வந்து நேரடியாக அவங்களுக்கு காட்சியெல்லாம் தராங்க. நிறைய அவங்களுக்கு அனுபவம் இருக்குது. இப்போ எங்களுக்கெல்லாம் எந்த காட்சி பண்ணால் எந்த மாதம் நல்ல இல்லைன்னா வருத்தப்படலாம். அந்த அளவுக்கு இருக்கிற காரணம் என்னன்னா அவங்க முழுக்க அந்த அதிலே இருக்காங்க, அந்த எண்ணத்திலே இருக்காங்க. இன்னொன்று ஒரு செய்தி என்னன்னா நம்மளை எல்லாரும் அந்த வளையத்துக்குள்ள வர சொல்லி தான் சொல்கிறாங்க. பிரபஞ்சத்துக்குள்ளேயும் அந்த அந்த தியான அனுபவத்தை அதுக்குள்ளே வர சொல்லி தான் சொல்கிறாங்க. அப்போ அப்படி போகும்பொழுது அந்த ஆன்மாவுக்கு அவங்கெல்லாம் என்ன செய்கிறாங்க, ஹெல்ப் பண்ணுறாங்க. அதான் இந்த இடம் இருக்குன்னா எல்லா பறவையும் இங்கே வருது. சில பறவைகள்லாம் சின்னால இருக்கிற இருந்துச்சு, அப்புறம் காணும். ஆனால் இப்போ அதெல்லாம் இங்கே வருது. அப்போ அதுக்கு தெரியுது இந்த இடத்துல நமக்கு ஆபத்து இல்லை, யாரும் கரெக்டாக பக்கத்தில் வச்சு சுட மாட்டான். நம்ம இங்கே தீனி இருக்குது, அது எங்கே சாப்பாடுலாம் வச்சுருவோம். அப்போ அதை போல் நம்ம அவங்க நினைக்கிற அந்த பிரபஞ்ச வளையத்துக்குள்ளே நம்ம வந்துட்டோம்னா எல்லா கடவுள்மார்களும் அதை சொல்கிறாங்க. எல்லா சித்தர்கள் ஞானிகள் இலக்கியங்கள் எனக்கு சொல்லுது. பைபிள்லேருந்து குரான்லேருந்து நம்ம பகவத்கீதையிலேருந்து எல்லாமே அதில் வரும். இப்போ கோயில் பார்த்தீங்கன்னா பகவத்கீதை ஸ்லோகம் சொல்லி அதில் விளக்கம் சொல்கிறாங்க. அதில் ஒரு வார்த்தை வரும். என்ன வார்த்தை வரும்? யார் கேட்குறீங்களா? கோயில் வந்து கடிகாரம் வச்சுருக்கா இல்லையா, மணி அடித்து ஒரு ஸ்லோகம் சொல்லி ஒரு பாட்டு சொல்லி அதில் ஒரு வார்த்தை அடிக்கடி வரும். எல்லா பாட்டுலேயுமே அந்த வார்த்தை வரும். கேட்டுருந்தீங்கன்னா தெரியும். ஆன்மான்னு ஒரு வார்த்தை வரும். எப்போ அதெல்லாம் எப்போ ஏற்பட்டுனது? அப்போவே ஆன்மான்னு சொல்லி அதை பண்ணியிருக்காங்க. நமக்கு இப்போ இந்த தியானத்துக்கு வந்தவங்க உண்மையில எனக்கெல்லாம் ஆன்மா எடுத்துருக்கு. ஆன்மாங்கிற வார்த்தையை இப்போ தான் கேட்டுக்கிறேன். அதுக்கு முதல்ல எந்த இதுலையும் ஆன்மா சொல்லியிருக்காங்க. நிறைய யோகாக்கெல்லாம் போயிட்டு இதில் வந்து தான் இப்போ ஆன்மாவும் சரி ரைட்டு அந்த உயிர்த்தன்மை அந்த உள்ள இருக்கு ஆன்மான்னு சொல்லுவாங்க, அதை உலகம்னு சொல்கிறாங்க அப்படிங்கிற மாதிரி இருக்குது. அப்போ நம்மளை சுற்றி இப்போ வேதாந்திரியத்துக்கு போனவங்களுக்கு தெரியும். ஒரு சின்னதாக ஒரு அர்த்தம் ஒரு ஃபோட்டோ ஒன்று அவருடைய ஆசீர்வாதம் மாதிரி இந்த மாதிரி ஃபோட்டோ ஒன்று வச்சு அருப்பேராட்டம் இறங்கும்போதும் எல்லா இடங்களிலும் எல்லா நேரங்களிலும் எல்லா தொழில்களிலும் எல்லா பின்னணிகளிலும் உறுதுணையாகவும் பாதுகாப்பாகவும் வழிநடத்துவதாகவும் அமையுமாக அப்படின்னு ஒரு வருவார். அதே மாதிரி இன்னும் என் பேக்கில் நான் வச்சுருக்கிறேன். அந்த ஃபோட்டோ ஒரு இதில் போயிட்டு ஆக்சிடென்ட் ஆகிட்டான் பஸ்ஸில். நான் இப்போ கிளாஸுக்கு போகணும்னு சொன்ன வார்த்தை பஸ்ஸில் ஆக்சிடென்ட் ஆகிடுச்சான். இந்த இதை அவர் வச்சுருந்துருக்கார் பாக்கெட்டில். காலையில் போகும்பொழுது அந்த இதை சொல்லிட்டு போயிருக்காரு. அது சொல்லுக்கு வலிமை உண்டு. அந்த மாதிரி சொல்லிக்கூடாதான் கிடையாது, சொல்லுக்கு வலிமை உண்டு. இதில் நம்ம என்ன சொல்கிறோம்னா அதை சொல்லிக்கிட்டு இருக்கிற நேரம் நீ உள்ளே போனீங்கன்னா இன்னும் ஆற்றல் அதிகமோ. அதான் மெயின். வேறு கோயிலுக்கு போகணும், மந்திரம் சொல்ல வேண்டாம், மந்திரம் ஜெயிக்க வேண்டாம், அதெல்லாம் கிடையாது. மந்திரத்துக்கு வலிமை உண்டு. அதை சொல்லி வாயில் உள்ள எனர்ஜி அதெல்லாம் போய் கொஞ்சம் பலன் கிடைக்கிறதுக்கு முழுசாக கண்ணாமூடி பண்ணோம்னா நிறைய பலன் கிடைக்கும் அப்படின்னு சொல்லலாம். அந்த பாக்கெட்டில் வச்சுருந்தாங்க அந்த அருக்காப்பு அந்த ஸ்லீப்பை ரொம்ப சின்னதான் பேக் அவருக்கு காயம் இல்லையா. மற்ற எல்லாருமே எந்த இடத்துல காயம் எல்லாம் வந்து எல்லாமே வந்து என்ன சொல்லுவாங்கன்னா ஒரு நம்பிக்கை இது பண்ணேன். வெளியில் போகும்போது அதில் இருக்கிறவங்க அழுக்கா போடாமல் போக மாட்டாங்க, தூங்கும்பொழுது சுற்றி அழுக்கா போடாமல் தூங்க மாட்டாங்க. அது ஒரு பாதுகாப்பு வளையம் மாதிரி. அதனால இந்த தியான முறைகளை வந்து நம்ம தியானம் பண்ண ஆரம்பிச்சிட்டோம்னா அது இந்த தியானம் வரைக்கும் நம்ம எந்த தியானத்துக்கு போய் பண்ண ஆரம்பிச்சிட்டோம்னா நம்மளை சுற்றி நம்மளுக்கு ஒரு அழுக்காப்பு வளையம் இருக்கும், ஒரு பாதுகாப்பு இருக்கும். எப்படி சிலரை சுற்றி பாதுகாப்பு இருக்கோ அது மாதிரி நம்மளை சுற்றி நம்மளை அறியாமலே நம்மளுக்கு ஒரு பாதுகாப்பு கிடைக்கும். அதுக்காக சொல்லுவாங்க நம்மளோட மாசு நிறைய பேர் கனெக்ட் ஆகிறாங்க சொல்கிறதெல்லாம் பார்த்தீங்கன்னா நமக்கே ஆச்சரியமாக இருக்கும், பயமாக இருக்கும், எல்லாம் இருக்கும். அப்படி காட்சி அளிக்கிறாங்கய்யா. ட்ரெஸ்ஸோடு வர்றாங்க, தர்பார் ட்ரெஸ்ஸோடு வர்றாங்க, ராஜா வேஷத்தில் வர்றாங்க, எல்லாமே வர்றாங்க. ஒரு நாள் தியானம் பண்ணிட்டு கையை வைக்கிறாமையா இந்த கையை பத்திரி சிரித்து சிரிக்கிறாங்க. உங்களுக்கு வந்துச்சா அது மாதிரி? ரெண்டு கையை பார்த்து ரெண்டு கையில் இருந்து சிரிப்பு காட்டுறாங்க. என்ன
தியானம் இப்படி நிறையா வந்துக்கிட்டே இருந்துச்சு. அப்புறம் எங்களுக்கு ஒரு குழப்பமாக இருந்துச்சு. என்ன அப்படி பண்ணுது, நம்ம எத்தனை வருஷம் நான் தியானம் பண்ணுவாங்க, மக்களுக்கெல்லாம் 15 வருஷம் 20 வருஷம் பத்திரிகையோட பயணம் செஞ்சவங்களா இருக்கேன். இப்படிலாம் ஒரு நம்ம பல கிளாஸ்லாம் கேட்டுருந்தோம், இப்படி ஒரு அனுபவம் இல்லை, இது என்ன கண்டுபிடிக்கணும் அப்படின்ட்டு. அப்புறம் நம்ம லட்சுமி பிரசன்ன மேடத்துக்கு ஃபோன் பண்ணாங்க, சித்ராம்மா ஏமா இப்படி ஒவ்வொரு காட்சியாக இருக்குது, எங்களுக்கு வேறு பயமாக இருக்குது. ஒன்றும் இல்லை, அவங்க எல்லாம் அந்த நிலைக்கு போயிட்டாங்க, தேடை ஓப்பன் ஆகிடுச்சு. இவங்க இனிமேல் பண்ண வேண்டியது சர்வீஸு, இனிமேல் செய்ய வேண்டியது பிள்ளைகளாம் வருமா. அப்போ நேற்று கூட சொன்னாங்களே, எவ்வளோ கூட்டமாக இருக்குது, எங்கே கொடுத்தாங்க என்னம்மா 50 பேர் வராங்க சர்வீஸ் போனாங்கய்யா. சரிட்டு கிழக்கு வண்டியில் போய் ஒரு இந்த ஃபஸ்ட்டு ஆஞ்சநேயர் கோயில் போனாங்க. சனிக்கிழமை கோயில் விசேஷம் பக்கத்தில் போயிட்டு ஒரு 303 நோட்டீஸ் கொடுத்தேன். அவங்க இந்த 2 பேர் மாஸ்டர் ஏன் பார்வதி மேடம் இன்னொரு மேடம்லாம் போனாங்க. அது வரைக்கும் விளம்பல், டான்ஸு, கைதட்டல், சிரிப்பு என்னென்னமோ நடக்கும். அதாவது அவங்க என்ன நினைக்கிறாங்க, இது இருக்கால மாஸ்டர்ஸு, அவங்க என்ன வெளிப்படுத்த, அவங்க சந்தோஷத்தை எப்படி வெளிப்படுத்த நினைக்கிறாங்களோ அதை வந்து உள்ளுக்குள்ளே வந்து அதை வெளிப்படுத்துகிறாங்க. அப்போ என்னென்னா ஒவ்வொரு காட்சிக்கும் அர்த்தம் இருக்கலாம். எங்களுக்கு அந்த மேடம் சொன்ன லட்சுமி பிரசன்ன மேடம் சொன்ன போது தான் தெரியும், இது வந்தால் இந்த சேவை நம்ம செய்யணும், இப்படி வந்தால் இந்த புக்கு படிக்கணும், இப்படி வந்தால் இது கொடுக்கணும், இதை செய்யணும் அப்படின்னு. சரி இதை தான் பார்ப்போமே அப்படின்ட்டு சர்வீஸ் போனாங்க. அன்னையிலேருந்து இந்த ஆட்ட மாட்டம் மட்டும் நம்ம கிடையாது, இது ரிசர்ச் மாதிரி நடக்கணும். உள்ளுக்குள்ளே காட்சி நடக்கும், சவுண்டு வெளியில் வரும், உள்ளுக்குள்ளே விளாட்றாங்க, உள்ளுக்குள்ளே விளாட்றாங்க. சிவன் பார்வதி வந்து எதிரி காணாம மாடு, எதிரி காணாம மாடுங்கிறான். மணிலாம் மாற்றலாம் சிவன் பார்வதி எவ்வளோ நாள் கோயில் போயிடும். நம்ம காட்சின்னா கிடைக்கலையோ இல்லை கிடைச்சி நம்ம பார்க்க தெரியலையா தெரியும். 2 பேர் அந்த அவர் இந்த நேரத்தில் இருக்கிறோம், நம்ம வீடுகளோட. ஆனால் எல்லா ஆசல் மாஸ்டர்ஸு கடவுள் மாதிரி ஆஞ்சநேயரை பற்றிலாம் நீ தியானம் முடிச்சுட்டு எப்படி பரப்பாரா அப்படி விழுகிறாப்ல, நான் இது மாதிரி கேட்டதில்லை. நிறைய காட்சிகள் பார்த்துக்கணும், நிறைய காட்சிகள். இப்போ உள்ளுக்குள்ளே அவங்களுக்கு மட்டும் காட்சி தராங்க, வெளியில் இருந்தாங்க. இப்போ இந்த சேவைக்கு போங்க, இல்லைன்னா இவங்க செய்கிறத இவங்க பண்ணுறத அடுத்தவங்க பார்த்தாங்கன்னா ஆகலாம் தியானம் பண்ணால் இப்படி வரணும் இருக்கு நம்மளுக்கு, அது பயப்படாது. தெலுங்கு தெரியும், நாங்கள் பார்த்துருக்கோம். அதனால் எல்லா காட்சியும் கிடைக்குது, எல்லாமே அப்படியே வந்து அவங்களுக்கு காட்சியை கொடுக்குறாங்க, நேரில் காட்சி கொடுக்குறாங்க. என்ன செய்யணும், என்ன பண்ணணும். அந்த பிரிச்சுவல் டேப்லெட்டில் ஒரு கிளாஸ் நடக்குது, இவங்களாம் சர்டிஃபிகேட் வாங்கிட்டாங்க. பிரிச்சுவல் டீச்சரு 3 நாள் கிளாஸ் இருந்ததில்ல, ரொம்ப அற்புதமான டீச்சர். நீங்களாம் போட்டு வாங்கிக்கணும். 2 நாள் தான் கிளாஸு, நான் போட்டு 2 தடவை பண்ண முடியல, அடுத்ததில் படிக்கலாம் நீங்கள். அதனால் ரொம்ப நம்மளுடைய வாழ்வுக்கு தேவையான மிகச்சிறந்த அற்புதங்கள் நடக்குது. வயசாலாம் இல்லை, புக்கு மட்டும் வேணா வாங்கிக்கலாம், இல்லாட்டி இல்லை. சர்டிஃபிகேட் கோர்ஸ் 1 இயர் முடிச்சுட்டு சர்டிஃபிகேட் அவங்களே தர்றாங்க. இதை வச்சு நம்ம என்ன செய்யலாம், 4 பேருக்கு சொல்லி தரலாம். நல்லா இல்லை இந்த ஜூமில் இணைஞ்சு பண்ணிங்கன்னா அதுக்கு ஏதாவது பேமெண்ட் மாதிரி ஏதாவது கொடுக்குறாங்க. சும்மா அவ்வளோ இப்போ ஏன்னா அவங்களுக்கு பொருளாதாரம் பண்ணணும்ல, குடும்பம் இருந்துச்சுன்னா குடும்பமாக நடந்து பண்ணணும்ல, நல்லா இருக்குது. நம்மளை வளர்த்துக்கலாம், நம்ம எங்கேயும் போகிறதில்ல, நம்மளை வளர்த்துக்கலாம். அதனால் நீங்கள் நேரம் எடுத்துக்கிட்டேன், அதனால் கொடுத்துருங்க. எதுக்கு சொல்ல வரேன்னா அவர் ஒரு அற்புதமாக இருக்காரு. அந்த தெய்வீகத்தன்மை அவங்க வந்துச்சு. இந்த பின்னால் சித்தர்கள் ஞானிகளுக்கு பின்னால் ஒரு பிரைட் இருக்கு பார்த்தீங்களா, அந்த பிரைட்டை நம்மளுக்கு கிடைக்கும். நம்மளும் காளியம்மா மாதிரி பல காளியம்மாக்கள் மரணம் மேடம் மாதிரி. அதனால் சேவை அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த சேவை மூலமாக அவங்களுக்கு அந்த இது பண்ணுது பாருங்க. நான்லாம் எதையும் டக்குனெலாம் எடுக்க மாட்டேன், போவேன், அதை செய்வேன். பிடிச்சா அது ஏதாவது மாற்றம் இருந்தால் ஏதாவது பண்ணினா தான் மட்டும் இல்லாட்டி நான் தியானம் பண்ணேன், சுகர் டெஸ்ட் பார்த்தேன், 160 இருந்துச்சு. வெந்தயம் மட்டும் போட்டேன், வெந்தயம் போட்டுட்டு தியானத்தை மட்டும் போட்டேன், கைப்பட்டெலாம் போட்டேன். திரும்ப பண்ணேன், 160 இருந்துச்சு, 160 160. அதுக்கப்புறம் பண்ணுறதும் இது ஏன் எனக்கு கூட படிச்ச அளவுக்கு ரகத்தை இருக்கு, அதை வேறு பண்ணிக்கிட்டு நீங்கள் பண்ணுவீங்கன்னா உங்களுக்கு உடல் ரீதியாக எப்படி இருக்குது, மாத்திரை போட்டுருக்குது எப்படி இருக்குது, மாத்திரை போட நமக்கு எந்த நோயுமே இல்லை எப்படி இருக்குது. இந்த தியானத்தை பண்ணுறோம், பண்ணின வரை உங்களுக்கு கிட்டத்தட்ட அவரை வந்து அன்னைக்கே சொல்லிட்டார். நீங்கள் சொல்லிட்டேன் எனக்கு நல்லா இருக்குது. முதல் நாள் வந்து முதல் நாள் மறுநாளில் அனைத்து நோய் நடந்தார் அப்பயே வந்து. அதனால் பண்ணுங்க, பண்ண நமக்குள்ளே ஒரு மாற்றம் தெரியுது. என்ன இருக்குது, நமக்குள்ளே ஒரு தெளிவு தெரிகிற மாதிரி இருக்கும்.
உங்களுக்கு தெரியுதா? ஏதோ ஒரு ஆள் சொல்லணும், நம்ம நான் போனேன் இந்த இடத்துல இருக்குது, நீங்களும் வாங்க எல்லாரும் போவோம், இல்லாட்டி நான் சொல்லித்தரேன். 2 நிமிஷம் வேஸ்ட் பண்ணுங்க, அது வேஸ்ட்டு கிடையாது. அதுதான் நம்ம சம்பாதிக்கிற என்னது உண்மை. 2 மூட்டை கொண்டு போவோமா? என்ன மூட்டை? சொர்க்கம் உணவுலாம் வேற எங்கேயும் இங்கே தாங்க, இது உணர முடியும் நம்மளால். அதனால நம்மளுக்காக எல்லாரும் செய்யுங்க, வீட்டில் உள்ளவங்க சொந்த பந்தம் எல்லாம் பண்ணுங்க. நம்ம ஆன்மாவுக்கு நம்ம விழிப்புணர்வோட நம்ம தெளிவோட இங்கே ஒரு உலகத்தில் எல்லாமே இன்னொரு உலகத்தில் நம்ம போகும்போது நமக்கு இது ஒரு வரவேற்பு இருக்குது. யாரும் கூட வர மாட்டாங்க, நம்ம மட்டும் போகணும். அது இயற்கை. அதனால் தெரிஞ்சால் ஒரு ஆள் இன்னொரு ஆள் சொல்லணும். 80 பேருக்கு இருந்தாங்கய்யா, கற்பதையா சொல்லணும். 80 பேர் ஸ்டார்டிங்கில். இப்போ வந்தாலெல்லாம் இப்போ புதுசு ஆள் தான், டீச்சர்லாம் பழைய ஆள், சில பேர் தான் இருக்காங்க. 80 பேர் கூப்பிடுறோம், இந்த வரையும் சொல்கிறாப்புல இந்த வரையும் சொல்கிறாப்புல. என்னென்னா அது தொடர்ச்சி இருக்கணும். தொடர்ச்சி இருந்து அதை உணர ஆரம்பித்தால் விடமா அந்த டேஸ்ட் இன்னும் நம்மளால் கண்டுபிடிக்க முடியும். அவங்களுக்கு டேஸ்ட் தெரிஞ்சிச்சு எடுக்க மாட்டேங்கிறாங்க. நீங்கள் விளையாடுறாங்க நம்ம மாட்டேங்கிறோம். ஒவ்வொரு நாள் கூட்டி கொண்டு போயிட்டோம், கேட்ட வெளியில் கூட்டிட்டு 2 நாள் போனோம், லேட் ஆகிடுச்சு. வேறு வரைக்கும் உட்காந்து பண்ணிட்டு இருக்காங்க. அதனால் உங்களுக்கு தெரிஞ்சால் நீங்கள் செய்ய வேண்டியது, நீங்கள் பெரிய கோழியாக கொடுக்குறதுனா அடுத்த பிரச்சனை. அதனால நமக்கு ஒன்றும் இல்லை, அவங்களுக்கும் ஒன்றும் இல்லை. அன்னைக்குள்ள காரியம் ஒரு நடக்கும். இது பரம்பரைக்கு நம்ம இன்னும் எத்தனை ஜென்மம் எடுத்தாலும் அந்த ஜென்மத்தில் நமக்கு ஒரு நல்ல வாய்ப்பு இருக்குது. நீங்கள் ஒரு நாளைக்கு ஒரு ஆள், ஒரு வாரத்துக்கு ஒரு ஆளுக்கு சொல்லிக் கொடுங்க, இல்லை பக்கத்தில் சொல்லிக் கொடுங்க. யாராவது எல்லாம் சொல்லுவாள், எல்லாம் பண்ணுவாள், பண்ண வேலை இல்லை, எல்லாமே வரும். இது வாங்கி இங்கே விட்டுறணும். அம்மா சொன்னாங்க, என்னம்மா ஒரு ஆள் வாங்குது புரோச்சர், ஒரு ஆள் வாங்க மாட்டேங்குது, ஒரு ஆள் வாங்கி பண்ணி அங்கே போட்டு போகுது, ஒரு ஆள் வேணாங்குது. எல்லாம் நம்ம வளர்ச்சிக்கு அப்படி தான் பண்ணுவோம். இதில் நம்ம எப்படி இருக்கிறோம் அதான் மெயின். இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னாலே சில பேர் வாங்கலை, நம்ம ஆசிரியர் மக்கள்லாம் வாங்கலை, அதனால ஒன்றும் இல்லை, வாங்குறாங்க. என்ன எல்லாரும் வந்துட்டாங்க, எட்டாவது ஒரு நாள் வருவாங்க. அந்த நம்பிக்கை மட்டும் நம்ம சொல்கிறது மட்டும்தான் வர்றது அடுத்த பிரச்சனை.